Real analysis. Continuous functions defined on a metric space. By Suresh Kannan, Assistant Professor of Mathematics, CSIR NetSet TRBPG Polytechnic Lecturer Exam Trainer, BSc Maths, New Syllabus Real Analysis. Also useful for MSc Maths and TRBPG, Polytechnic Lecturer, CSIR NetSet and other similar exams in Maths. Real analysis ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் கண்டினியூஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே பார்த்த கண்டினியூஸ்க்கும் இதுக்கும் அப்படின்னா, இதில் இந்த M1 M2 வந்து முன்னாடி வந்து எந்த செட்டாக வேணாலும் இருக்கலாம். இங்கே இந்த M1 M2 ரெண்டுமே என்னவாக இருக்கும்னா மெட்ரிக் ஸ்பேஸஸாக இருக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதான் டெஃபினிஷன். இல்லாட்டி M1 D1. ஸோ M1ங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸு அண்டர் த மெட்ரிக் D1. ஏன்னா D1 அப்படின்னு ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன் மெட்ரிக் இருந்தால் தான் அந்த M1 வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி M2 D2. M2 இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ் அண்டர் த மெட்ரிக் D2. இந்த ரெண்டு வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். ஷார்ட்டாக சொன்னோன்னா M1 அண்ட் M2ங்கிறது மெட்ரிக் ஸ்பேசஸ். லெட் A பிலாங்ஸ் டு M1. இந்த M1லேருந்து A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்பர் எடுக்கிறோம். எ ஃபங்க்ஷன் F ஃப்ரம் M1 டு M2. Fங்கிற ஃபங்க்ஷன் வந்து M1லேருந்து M2க்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதை கண்டினியூஸ் அட் A அப்படின்னு சொல்லணும்னா, if given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that d1 of x comma a less than delta implies d2 of f of x comma f of a less than epsilon. இந்த எக்ஸும் ஏவும் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா M1லேருந்து எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது d1 of x comma a less than deltaன்னு இருக்கும்போது இந்த எக்ஸோட இமேஜ் தான் என்னதுன்னா f of x, ஏயோட இமேஜ் வந்து f of a. ஸோ அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அந்த அண்டர் த மெட்ரிக் D2 இது என்னவாக இருக்கணும், லெஸ் தென் எப்சிலான் இருந்துச்சுன்னா the function f is continuous at a அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியல் அனாலிசிஸில் ரெண்டு விதமான டைப் இருக்குது. ஒன்று வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் டெஃபினிஷன் சொல்கிறது, இன்னொன்று வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா அப்படின்னு இருந்திருக்கும். இந்த D1 மெட்ரிக் பதிலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டான்னு வந்திருக்கும். இங்கேயும் அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் எப்சிலான் வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுக்கும். அதனால் மெட்ரிக் ஸ்பேஸ் ரிலேட்டடாக ரியல் அனாலிசிஸை படித்தோன்னா இந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் ரிலேட்டடாக இல்லாமல் ரியல் அனாலிசிஸ் படித்தா D1 வராது, மெட்ரிக் வராமல் அதுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு தான் வித்தியாசம், பார்த்துக்கலாம் நீங்கள். F is said to be continuous if it is continuous at every point of M1. இந்த M1ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கண்டினியூஸ் ஆன் M1 அல்லது ஷார்ட்டாக வந்து வெறும் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். நோட் 1. F is continuous at A if and only if limit x tends to A f of x equal to f of A. ஸோ இது வந்து பேசிக் டெஃபினிஷன். ஒரு ஃபங்க்ஷன் F வந்து ஏங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கணும்னா அதோட லிமிட் x tends to f of xம் f of ஏன்னா என்ன அர்த்தம்னா f of xல xக்கு பதிலாக a போட்டு கண்டுபிடிக்கிற வேல்யூ ரெண்டு வந்து ஈக்குவலாக இருக்கணும். நோட் 2. இந்த கண்டினியூஸ் இந்த கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த கண்டிஷன் d1 of x comma a less than delta implies d2 of f of x comma f of a less than epsilon can be rewritten as. ஸோ இந்த மாதிரி எழுதலாம் இந்த கண்டிஷனை. என்ன அப்படின்னா x belongs to b of a comma delta. இந்த b of a comma delta என்ன அர்த்தம்னா it is a open ball with center a and radius delta. ஸோ இதுக்கும் இதே மீனிங் தான், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், டெல்டாங்கிற ரேடியஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ a மைனஸ் டெல்டாலேருந்து a ப்ளஸ் டெல்டா, இதுவும் அதே மீனிங் தான். எக்ஸ் வந்து a மைனஸ் டெல்டா டு a ப்ளஸ் டெல்டாக்குள்ளே இருக்கணும். இம்ப்ளைஸ் இப்படி இருக்கும்போதெல்லாம் இந்த எக்ஸுக்கு இமேஜ் போடணும். அப்படியே எக்ஸோட இமேஜ்னா என்னென்னா f of x, அது எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த ஏக்கு இமேஜ், ஏவோட இமேஜ் வந்து f of a, டெல்டாக்கு பதிலாக எப்சிலான் போட்டுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் பால், இதோட சென்டர் வந்து f of a, ரேடியஸ் வந்து எப்சிலான். ஸோ எக்ஸ் வந்து இந்த ஓப்பன் பாலுக்குள்ளே இருக்கும்போது f of x வந்து இந்த ஓப்பன் பாலில் இருக்கணும், இப்படி சொல்லலாம். ஆர் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த பால், இந்த ஓப்பன் பாலுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது ஒரு செட்டாக இருக்கும், அந்த செட்டுக்கு பேர் தான் இது f of அப்படின்னா அதான் மீனிங். அது எதுக்குள்ளே இருக்கணும்னா இந்த பாலுக்குள்ளே இருக்கணும். இட் இஸ் a subset of b of f of a comma epsilon. எக்ஸாம்பிள், let m1 d1 and m2 d2 be two metric spaces. இந்த ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். Then any constant function
f from m1 to m2 is continuous. ஏற்கனவே ஜென்ரலாக எந்த ரெண்டு செட்டுக்கு இடையில் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் அது கண்டினியூஸாக இருக்கும். இங்கே ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு இடையில் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுனாலும் அதுவும் கண்டினியூஸாக இருக்குன்னு காமிக்கணும், ப்ரூவ் பண்ணணும். let f from m1 to m2 be given by கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், டொமைனில் எந்த வேல்யூ எடுத்தாலும் சரி கோடொமைனில் அதோட இமேஜ் வந்து என்னவாக இருக்குன்னா a அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டயக்ராம் வந்து பொதுவாக அந்த மாதிரி போடுவோம். இங்கே என்ன நம்பர் எடுத்தாலும் சரி எங்கே மேப் ஆகும்னா ஏக்கு தான் மேப் ஆகும். வேறு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அதுவும் எங்கே மேப் ஆகும்னா ஏக்கு தான் மேப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஏங்கிறது ஃபிக்ஸட் எலமெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா இந்த நம்பர் வந்து ஃபிக்ஸட் நம்பராக இருக்கணும். let x belongs to m1, m1லேருந்து எக்ஸ்னு ஒரு ஜென்ரலாக ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், ஆர்பிட்ரரி எலமெண்ட், அது வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் கிடையாது. ஃபிக்ஸ்டு நம்பர்னு என்ன அர்த்தம்னா இப்போ 5 அப்படின்னு எடுத்தால் அது ஃபிக்ஸ்டு, 5 வந்து மாற்ற முடியாது. ஆனால் ஜென்ரலாக எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அந்த செட்டில் இருக்கிற எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஸோ let x belongs to m1 and epsilon greater than 0 be given. Then for any delta greater than 0 f of b of x comma delta that is equal to என்ன அப்படின்னா நம்ம வந்து f of x a அப்படின்னு எடுத்துறதுனால இந்த delta greater than 0 வச்சுக்கிட்டு இதோட இமேஜ் பார்க்குறோம். f of b of x comma delta அப்படின்னா b அப்படிங்கிற பாலோட இமேஜ் பார்க்குறோம். அது என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் a மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நம்பர்ஸும் அதில் இருக்காது. ஸோ இது எப்படி a மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறோம்னா f of x equal to a, அதாவது எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதோட மேப் வந்து a தான் இருக்கும். அப்போ செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் இந்த ஓப்பன் பாலுக்குள்ளே அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லா எலமெண்ட்டுமே எங்கே மேப் ஆகும், ஏக்கு மட்டும்தான் மேப் ஆகும். அதனால தான் f of b of x comma delta வந்து வெறும் a அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த a கண்டிப்பாக எதோட சப்செட்டாக இருக்குன்னா b of a comma epsilon. ஏன் a comma epsilonோட சப்செட்டாக இருக்குன்னா a தான் சென்டராக இருக்கும். ஸோ டயக்ராம் வந்து இதுக்கு வந்து இப்படி போடணும், a வந்து மிடில் இருக்கும், இந்த பக்கம் வந்து a மைனஸ் எப்சிலான் இருக்கும், இந்த பக்கம் வந்து a ப்ளஸ் எப்சிலான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக a வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கும், அதனால தான் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கண்டிஷன் படி இந்த ஏங்கிறத மறுபடியும் என்ன போட்டுக்கலாம், f of xன்னு போட்டுக்கலாம், a அப்படிங்கிறத f of xன்னு போட்டுக்கலாம். அப்போ இதையும் மட்டும் நீங்கள் பார்க்கணும். f of b of x comma delta is a subset of p of f of x comma epsilon அப்படி வந்துட்டால் போதும். f is continuous at x. நம்ம மேலே வந்து செகண்ட் நோட் இந்த இருக்குது, இந்த நோட்டில் பார்த்த மாதிரி நம்பர் 2ல் பார்த்த மாதிரி. ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும், f is continuous at a அப்படின்னு வந்துடும். தியரம் ஸோ இது புக்கில் வந்து 5.4g அப்படின்னு போட்டிருப்பாங்க, இது அப்படியே புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். let m1 row 1 d1 இல்லைனா row 1 அப்படின்னு கொடுப்பாங்க மெட்ரிக். m1ங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் m2 கமா row 2 இது அனதர் மெட்ரிக் ஸ்பேஸு. m2 அதோட மெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து row 2. b மெட்ரிக் ஸ்பேசஸ், இந்த ரெண்டும் வந்து மெட்ரிக் ஸ்பேசஸ். அண்ட் let f from m1 to m2 be a function. இந்த fங்கிறது m1 அப்படிங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து m2க்கு டிஃபைன் பண்ணியிருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். தென் f is continuous on m1. இந்த ஃபங்க்ஷன் f வந்து m1ல் கண்டினியூஸாக இருக்கணும்னா if one only if f inverse of g is open in m1 whenever g is open in m2. if one only ifக்கு அப்புறம் வர எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக பார்க்கணும். fங்கிற ஃபங்க்ஷன் வந்து m1ல் கண்டினியூஸாக இருக்கணும்னா f inverse of g வந்து f inverse of g எங்கே இருக்கும்னா m1ஓட சப்செட்டாக தான் இருக்கும். அதனால் ஓப்பன் இன் m1 இருக்கணும். எப்போ அப்படின்னா g வந்து ஓப்பன் இன் m2ன்னு இருக்கும்போது, g வந்து m2ல் ஓப்பனாக இருக்கும்போது இந்த ஜியோட இன்வர்ஸ் அதான் என்னென்னா f inverse of g அது வந்து m1ல் ஓப்பனாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இப்போ if ஒன் ஒன்லி if அப்படின்னா ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கும், அவ்வளோதான் அர்த்தம். கண்டினியூஸாக இருந்தால் இந்த பக்கம் இருக்கிற ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்கும். அதான் if ஒன் ஒன்லி ifோட அர்த்தம். ப்ரீஃப்லி இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f is continuous if one only if the inverse image of every open set is open. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எல்லாம் ரிப்பீட்டடாக இந்த ரிசல்ட் வந்து கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து f is continuous if one only if inverse image of every open set is open. இன்வர்ஸ் இமேஜ் அப்படிங்கும்போது இந்த ஓப்பன் செட்டை எங்கே எடுக்கணும்னா கோடமைனில் எடுக்கணும். கோடமைனில் எடுத்து அதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் போடணும். அதாவது அந்த செட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அதை கலெக்ட் பண்ணணும். அதுவும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா ஓப்பனாக இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே m1 row 1 இதெல்லாம் கொடுத்துட்டு தென் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக ப்ரூவ் தட் அல்லது ஷோ தட் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டாவது ப்ரீஃப்லி அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்கள். ப்ரூவ் தட்
f is continuous if and only if the inverse image of every open set is open. இந்த மாடலையும் கேட்கலாம். அதனால் நீங்கள் படிக்கும்போது மேலே இருக்க மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஸோ இப்படி கொடுத்தாலும் அதே ப்ரூஃப் தான் நம்ம எழுதணும். ஸோ இப்போ ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ இதில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எஃப் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறத ப்ரூஃப் பண்ணணும். எவரி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அடுத்த கான்வர்ஸ் பார்ட்டில் வந்து இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எவரி ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட், சப்போஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இல்லை ஜிபி அண்ட் ஓப்பன் செட் இன் M2. ஸோ இதுவும் நம்ம எடுத்துக்கிறணும். ஜி வந்து ஓப்பன் செட் இன் M2ன்னு எடுத்துக்கிறணும். இப்போ நம்மளோட கிளைம் என்ன அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இஸ் ஓப்பன் இன் M1 இப்படி சொல்லிட்டோன்னா போதும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இஸ் ஓப்பன் இன் M1 அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் 2 கேஸு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி வந்து எம்டி செட்டாக இருக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா எவரி எம்டி செட் இஸ் ஓப்பன், எவரி எம்டி செட் இஸ் ஓப்பன். அதனால் ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடும். அதில் செகண்ட் கேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி செட் இல்லை அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ அதில் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும். மேபி ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி. எக்ஸ் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜியில் இருந்துச்சுன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஜியில் இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுங்க. எஃப் இன்வர்ஸ் இங்கே போகும்போது எஃப்ஆ மாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு நம்பர் வந்து அந்த பக்கம் எடுத்து போகும்போது இன்வர்ஸ்னோ அல்லது 1/, அப்படின்னா மாறும். அந்த மாடலை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஜியில் இருக்கும். சின்ஸ் ஜி இஸ் ஓப்பன், இந்த ஜி அப்படிங்கிறது ஓப்பன் இங்கேயே நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஓப்பனாக இருக்கிறனால ஓப்பன் செட்டுக்குரிய டெஃபினிஷன் இங்கே எழுதுகிறோம். தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஓப்பன் பால். ஸோ இந்த ஜி ஓப்பனாக இருக்கிறதுனால ஒரு ஓப்பன் பால் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட பேர் வந்து பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சென்டராகவும் எப்சிலான் ரேடியஸ்லையும் ஒரு ஓப்பன் பால் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஜி. ஸோ இது வந்து ஓப்பன் செட்டோட டெஃபினிஷன். ஒரு செட்டை ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஓப்பன் பால் இருக்கணும். அந்த ஓப்பன் பால் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அதுதான் இப்போ வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஜி வந்து ஓப்பன் செட்டு, அதனால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஓப்பன் பால் அது எதுக்குள்ளே இருக்குன்னா ஜிக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நவ் பை டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இப்போ நம்ம பார்த்த டெஃபினிஷன் கண்டினியூட்டி படி, டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூட்டி படி தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஓப்பன் பால் பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா சச் தட் எஃப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா இஸ் எ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான். ஸோ இது வந்து நம்ம டெஃபினிஷன் படி கண்டினியூட்டி ஆன் மெட்ரிக் ஸ்பேசஸில் அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டாங்கிற ஓப்பன் பால் கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸோட இமேஜ்னு அர்த்தம். அந்த இமேஜ் வந்து எதுக்குள்ளே இருக்கும்னா பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான். இதுவும் வந்து ஒரு ஓப்பன் பால் எஃப் ஆஃப் எக்ஸ் சென்டர் எப்சிலான் ரேடியஸில். அப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1ல் இருக்கிறது படி இந்த பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் பதில் என்ன போடலாம் அப்படின்னா ஜி அப்படின்னு போடலாம். அப்போ எஃப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா இஸ் கண்டெய்ன்ட் இன் ஜி அப்படின்னு வருது. அடுத்த லைனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஃப் வந்து இந்த சைடு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜின்னு வந்துடும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி அப்படின்னு வந்துருச்சு. இதில் எடுத்துக்கிற எக்ஸ் வந்து ஆர்பிட்ரரி அப்படிங்கிறதுனால எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி வந்து என்ன சொல்லிடலாம்னா ஓப்பன் சொல்லிடலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செட்டாக பார்க்கணும். நீங்கள் இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜிங்கிறது ஒரு செட்டு. அப்போ இந்த செட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஓப்பன் பால் இருக்குது. அந்த ஓப்பன் பாலே கண்டெய்ன்ட் இன் அப்படின்னு இருக்கிறனால இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஓப்பன் செட்டாக இருக்கணும். கான்வர்ஸ்லி ஆர் கான்வர்ஸ் பார்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ போனதில் ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் என்ன பண்ணியிருக்கோன்னா எஃப் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி வந்து ஓப்பனாக இருக்கும், ஜி வந்து ஓப்பனாக இருக்கும்போது அப்படின்னு பண்ணியிருக்கோம். இதை அப்படியே மாற்றி பண்ணணும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி வந்து ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கிறணும். வென்எவர் ஜி இஸ் ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எஃப் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் கான்வர்ஸ் பார்ட். சப்போஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இஸ் ஓப்பன் இன் M1 வென்எவர் ஜி இஸ் ஓப்பன் இன் M2 we claim that f is continuous. அப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். let x belongs to M1, M1லேருந்து ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். now b of f of x, epsilon is an open set in M2. ஓப்பன் பால்ஸ் எல்லாமே ஓப்பன் செட்டு தான். இது வந்து ஓப்பன் பால். இது எங்கே இருக்கும் அப்படின்னா M2ல் இருக்கும். ஏன்னா f of xனால M2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ஓப்பன் செட்டுன்னு M2. தேர்ஃபோர் அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது படி இதுக்கு இன்வர்ஸ் போடணும். அதாவது இதோட இன்வர்ஸ் இமேஜ் f இன்வர்ஸ் ஆஃப் b of f of x, epsilon is open in M1. ஏன்னா இங்கே இருக்குது அப்படியே யூஸ் பண்ணுறோம்.
ஜிக்கு பதிலாக இந்த பி ஆஃப் இந்த ஓப்பன் பால் போட்டுக்குருவோம். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஜி இருக்க வேண்டிய இடத்துல இதை தூக்கி அப்படியே போட்ட வேண்டியதான். இஸ் ஓப்பன் இன் M1 அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு, அந்த எக்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான். தேர்ஃபோர் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா greater than 0 such that b of x comma delta contained in f inverse of b of f of x comma epsilon. ஸோ இது வந்து எதோட டெஃபினிஷன் அப்படின்னா ஓப்பன் செட். இப்போ இந்த f inverse of அப்படின்னு இருக்கிறத ஓப்பன் செட்னு சொல்லிட்டதுனால இதுக்கு ரிலேட்டடாக ஓப்பன் பால், ஸோ ஓப்பன் பால் இருக்கும், அந்த ஓப்பன் பால் கண்டெய்ன்ட் இன் இதுன்னு இருக்கும். அப்போ தான் இதை வந்து ஓப்பன் செட்னு சொல்ல முடியும். இது வந்து ஓப்பன் செட்டோட டெஃபினிஷன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் இந்த எஃப் இன்வர்ஸ் வந்து இப்படி வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஃப் இன்வர்ஸ் இந்த பக்கம் வரும்போது எஃப்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான். ஸோ இது வந்து பை நோட் 2 நம்ம மேலே பார்த்ததில் நோட் 2 படி இப்படி சொல்லிட்டாலே போதும், என்ன வந்துடும் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு வந்துடும். எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரி, அந்த M1 இருக்க எந்த எலமெண்ட்டை வேணாலும் எடுக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு செட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும்னா அந்த செட்டில் இருக்கிற ஒரு நம்பர்லையும் அல்லது பாயிண்ட்லையும் கண்டினியூஸ்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், அதுக்கே கண்டினியூஸ்னு வந்துருச்சு. அப்படி இருக்கிறனால M1 இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டினியூஸ், தட் இஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டுக்காக தான் இது எழுதியிருக்கோம். அப்போ இங்கேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் கான்வெர்ஸ் பார்ட்டு எஃப் இஸ் கண்டினியூஸ். நோட் 1, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அதே மாதிரி ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் வரும். அந்த தியரத்தோட அப்ளிகேஷன் அல்லது எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இஃப் எஃப் ஃப்ரம் M1 to M2 இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஜி இஸ் ஓப்பன் இன் M1, இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், ஜி வந்து ஓப்பன் இன் M1, தென் இட் இஸ் நாட் நெசசரி தட் f of g is open in M2. இங்கே கிளியராக அந்த தியரத்தை சொல்லியிருக்காங்க. இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க, இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்னு கொடுக்கல. அதாவது அர்த்தம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், நம்மளாக மாற்றி எடுத்துக்கிறக்கூடாது. தட் இஸ் அண்டர் ஏ கண்டினியூஸ் மேப் the image of an open set need not be an open set. ஸோ ஜென்ரலாக வந்து அதாவது டொமைனில் ஒரு செட்டு ஓப்பன் செட்டாக இருந்துச்சுன்னா அதோட இமேஜ், அந்த செட்டுக்கு என்னென்னலாம் இமேஜஸ் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம்னா அதான் அதோட இமேஜ் செட் அப்படின்னு பேர். ஸோ இது ஓப்பன் செட்டாக இருக்கிறனால கோடொமைனில் இதோட இமேஜ் வந்து ஓப்பன் செட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், M1 அப்படிங்கிறது ஆர் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் வித் டிஸ்கிரீட் மெட்ரிக், அண்ட் இல்லாட்டி M2ங்கிறது ஆறு வித் யூஸ்வல் மெட்ரிக். அப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று வந்து டிஃபைன் பண்ணுறோம். f from M1 to M2 be defined by f of x equal to x. Since M1 is discrete, every subset of M1 is open. டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸோட எந்த சப்செட் எடுத்துக்கிட்டாலும் ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ M1 டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸுங்கிறனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்கீங்க. ஹென்ஸ் ஃபார் எனி ஓப்பன் சப்செட் G of M2 f inverse of G is open in M1. ஸோ இது வந்து நம்ம தியரமில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். M2ல் ஒரு செட் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து M1ல் ஓப்பனாக இருக்கும். ஸோ இது பிரச்சனை இல்லை. தேர்ஃபார் எஃப் இஸ் கண்டினியூஸ். இப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் வந்து கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ஆனால் பட் ஆர் நவ் a equal to x, எக்ஸ்னு ஒரு சிங்கிள்டன் செட் எடுக்கிறோம், இது வந்து சப்செட் ஆஃப் M1. அப்போ அது என்னவாக இருக்குன்னா ஓப்பனாக இருக்கும், ஏன்னா நம்ம எடுத்துருக்க வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸுங்கிறதுனால. ஸோ சிங்கிள்டன் செட் எக்ஸ் இஸ் ஓப்பன் இன் M1. இப்போ இதோட இமேஜ் என்ன வரும், எஃப் ஆஃப் ஏ. ஏன்னா நம்ம எழுதியிருக்கதே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தான் எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ் வந்து எக்ஸுக்கு தான் மேப் ஆகும். அப்போ எஃப் ஆஃப் ஏ வந்து எக்ஸ்ன்னு வரும். இது M2ல் ஓப்பனாக இருக்க முடியாது, ஏன்னா M2ங்கிறது வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கிடையாது, யூஸ்வல் மெட்ரிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபைனைட் செட், ஏன்னா எக்ஸ்னால் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, அதனால் அது ஃபைனைட் செட்டு. ஸோ இந்த M2ல் வந்து ஒரு ஃபைனைட் செட் ஓப்பனாக இருக்க முடியாது. அப்போ டொமைனில் ஒரு செட் வந்து ஓப்பனாக இருக்குது, ஆனால் கோடொமைனில் அதோட இமேஜ் வந்து ஓப்பனாக இல்லை. அதனால் ஜென்ரலாக வந்து இமேஜ் ஆஃப் அன் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது, நீட் நாட் பி ட்ரூ. நோட் நம்பர் 2, இந்த above எக்ஸாம்பிள் f is a continuous bijection, அதாவது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதே மாதிரி 1 1 அண்ட் ஆன் 2 இருக்கும், அதாவது வந்து கண்டினியூஸ் பைஜெக்ஷன் சொல்கிறோம். வேரஸ் எஃப் இன்வர்ஸ் ஃப்ரம் M1 to M2 இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃப் எப்படின்னு பாருங்கள். எஃப் இன்வர்ஸ் வந்து நாட் கண்டினியூஸுங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. ஃபார் அப்படின்னு ஆரம்பித்தா இது சொல்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் அன் ஓப்பன் செட் இன் M1. ஸோ M1 அப்படிங்கிறது டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸுங்கிறதுனால எக்ஸ் வந்து ஓப்பன் செட்.
இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா எஃப் இன்வர்ஸுங்கிறத எஃப்னு எடுத்துக்கிறணும். எஃப் இன்வர்ஸ் அப்படிங்கிறத எஃப் அப்படின்னு வச்சுக்கிறணும். அப்போ இந்த எஃப்க்கு இன்வர்ஸ் போட்டோம்னா அதோட அர்த்தம் என்ன வரும்னா ஏற்கனவே எஃப் இன்வர்ஸுக்கு இன்னொரு இன்வர்ஸ் போடணும். ஸோ எஃப் இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் அதான் இங்கே எழுதும்போது அதனால தான் இப்படி எழுதிக்கும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மறுபடியும் என்ன கிடைக்கும்னா அதே எக்ஸ் தான் கிடைக்கும். 2 தடவை எடுத்தோம்னா ஸோ இந்த எலமெண்ட் வந்து எங்கே இருக்குன்னா M2ல் இருக்கும் இந்த செட்டு வந்து. பட் M2ல் வந்து இது வந்து நாட் ஓப்பன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ அந்த நம்ம பார்த்த தியரத்துப்படி ஒரு இன்வர்ஸ் இமேஜ் வந்து ஓப்பனாக இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் இங்கே இன்வர்ஸ் இமேஜ் வந்து நாட் ஓப்பன் வரதுனால எஃப் இன்வர்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். Thus, if f is a continuous bijection, f inverse need not be continuous. அப்போ இதோட எதுக்காக இந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்து 1 நான் 2 இருந்தாலும் எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ போன தியரத்தில் ஓப்பன் செட் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம். அதே ஓப்பன் செட் இருக்கிற இடத்துல ஓப்பன் அப்படிங்கிற வேர்டை க்ளோஸ்டுன்னு மாற்றிட்டா அப்போவும் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம். அடுத்து இருக்கிற தியரம். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். தியரம் 5.5J. Let M1 row 1 and M2 row 2 be metric spaces and let F from M1 to M2 இப்படி கொடுத்துட்டாலே அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். Then F is continuous on M1. இந்த F வந்து continuous on M1 if and only if F inverse of F கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. எக்ஸாம் எழுதும்போது அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், ரெண்டும் ஒரே மாதிரி எழுதக்கூடாது. ஸோ இது உள்ளே இருக்குது வந்து கேபிட்டல் எஃப். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் அ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் M1 வென்எவர் எஃப் இஸ் அ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் M2. அப்போ இது வந்து க்ளோஸ்டு செட்டை வச்சு இந்த கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணலாம். அதுமாதிரி கண்டினியூஸாக இருந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரிசல்ட்டும் ட்ரூவாக இருக்கும். இது வந்து ரெண்டு வழியிலேயுமே இப்போ ஒன்லி இப்போ கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பார்க்கலாம். Suppose f from M1 to M2 is continuous. So first part f continuous அப்படின்னு எடுத்துக்கிறோம். Let f contained in M2 be an closed set in M2. fங்கிறது வந்து இதில் இருக்கிற ஒரு closed set அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ fங்கிறது M2ல் இருக்கிற ஒரு closed set. அப்போ டெஃபினிஷன் படி f வந்து closed அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்னவாயிரும்னா ஓப்பன் ஆயிரும். அப்போ f காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன் இன் M2. இப்போ ப்ரீவியஸ் தியரத்துப்படி அதில் பார்த்துட்டோம். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் இன் M2, ஒரு செட்டு வந்து ஓப்பன் இன் M2ன்னு இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து ஓப்பன் இன் M1 அப்படின்னு இருக்கும். நம்ம அங்கே ஜின்னு போட்டிருப்போம். ஸோ ஜிக்கு பதிலாக இதை எடுத்துங்க. ஸோ ஜி இஸ் ஓப்பன் இன் M2னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இஸ் ஓப்பன் இன் M1. ஸோ அப்படி எழுதிட்டோம். பட் இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த மாடலில் எழுதிக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் காம்ப்ளிமெண்ட் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற செட்டுக்கு எஃப் காம்ப்ளிமெண்ட் மொதல் கண்டுபிடிக்கிறோம். எஃப்பில் இல்லாத எலமெண்ட் எல்லாமே எஃப் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும். அதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதுவும் எஃப்க்கு இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிச்சிட்டு இந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதும் ரெண்டும் ஈக்குவல். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொன்ன உடனேவும் அதை இப்படியே நம்ம மாற்றி எழுதிடலாம். என்ன மாற்றி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி எழுதலாம். எஃப் இன்வர்ஸ் எஃப் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன் அப்படின்னு வரும். அப்போ காம்ப்ளிமெண்ட் ஓப்பன் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. சிஏ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப்னு வந்துடும். அது என்னவாயிருன்னா க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் க்ளோஸ்ட் இன் M1. கான்வர்ஸ்லி அப்படி மாற்றி எடுக்கிறோம். சப்போஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் க்ளோஸ்ட் இன் M1 வென்எவர் எஃப் இஸ் க்ளோஸ்ட் இன் M2. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். லெட் ஜி பி அண்ட் ஓப்பன் செட். லெட் அப்படின்னு போடும்போது எப்போவுமே பி போட்டுருங்க. லெட் பி அண்ட் ஓப்பன் செட் இன் M2. அப்போ ஜி காம்ப்ளிமெண்ட். ஸோ ஜி வந்து ஓப்பன் செட்டாக இருந்தால் ஜி காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்டு இன் M1 பை திஸ் ரிசல்ட். இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம ஜி காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கோம். இப்போ எஃப் க்ளோஸ்டாக இருந்தால் அதோட இன்வர்ஸ் இமேஜ் க்ளோஸ்டு. இப்போ ஜி காம்ப்ளிமெண்ட் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அதோட இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ். ஸோ இந்த செட்டு க்ளோஸ்டு. அப்போ இதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டோன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு மாறிடும். க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பன். ஸோ ஓப்பன் சிம்பிளான லாஜிக் தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த செட்டு வந்து க்ளோஸ்டு அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா ஓப்பன் அப்படின்னு மாறிடும்.
ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஒரு செட்டுக்கு 2 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா மறுபடியும் அதே செட்டே வந்துடும். அதாவது ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்குது, இந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல இல்லாத எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதான் ஏ காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். இப்போ இதுக்கு மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் போட்டால் என்ன அர்த்தம், ஏ காம்ப்ளிமெண்ட்டில் இல்லாத எலமெண்ட், அப்போ அது எங்கே இருக்கும், ஏல இருக்கும். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ, அதான் இங்கே வந்திருக்கு. அதனால தான் இது இப்படி மாறிடுச்சு. இஸ் ஓப்பன் இன் M1 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த ரிசல்ட் படி ஜிங்கிறது வந்து ஓப்பன் செட்னு எடுத்திருக்கோம், அதோட இன்வர்ஸ் இமேஜ் ஓப்பன் செட்னு வர்றதுனால பை ப்ரீவியஸ் தியரம் எஃப் இஸ் கண்டினியூஸ். பை ப்ரீவியஸ் தியரம் எஃப் இஸ் கண்டினியூஸ். அவ்வளோதான் ப்ரூஃப்.